சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா லதாமா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஐயர்களா மைக் ஆஃப் பண்ணிங்க. சாயா அன்பினை நாடுதலும் தழைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அடித்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கலாம். விநாயகர் துதி பாடி நீங்க ஆரம்பிங்கயா. சிவா வருக வருக. சிவாய நமகமா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தெய்வத்தின் மேல் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையை. புழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிகழ்த்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வு 22வது நிகழ்வு. என்னை சைவ சித்தாந்த சென்னரியிலே ஈடுபடுத்திய மெய்ஞான வள்ளல் திருக்கு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை நினைந்து போற்றி மகிழ்கிறேன். மேலும் இந்த சித்தாந்த நூல்களை நமக்கு அருளி நம்மை எல்லாம் உய்விப்பதற்காக சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்களையும் அருளிய மெய்கண்டார் தொடங்கி உமாபதி சிவாச்சாரியார் உள்ளிட்ட அத்தனை ஞானாசிரியர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சமீபத்தில் மணி விழா கண்ட தர்மபுர ஆதீனம் 27வது பட்டம் சிவஞான செங்கோல் ஒச்சி வரும் சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை நினைந்து போற்றி மகிழ்கிறேன். அதே போல சித்தாந்தத்தை எங்களுக்கெல்லாம் பயிற்றுவிப்பதற்கு ஏற்பாடு செய்த திருவாவடுதுறை ஆதீனம் அங்கும் சிவஞான செங்கோல் வச்சு வரக்கூடிய 27வது பட்டம் அவர்களுடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வினை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதனை இடைவிடாது உடல் நலம் இல்லாத போதும் கூட அதை ஏற்பாடு செய்து இங்கே கலந்து கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம் போல் இதனை பதிவு செய்து பதிவேற்றம் செய்ய இருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும்,
இதற்கெல்லாம் அடிநாதமாக விளங்கிக் கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை, வேலுண்டு வினையில்லை குழுமத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற ஆனந்த ஐயார் அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி உச்சி மேல் சூட்டி உவப்பெய்துகிறேன். சிவாய நம. இன்று சக்தி நாயனாருடைய குரு பூஜை. அவருடைய வரலாறு அதிகம் பேசப்படாவிட்டாலும் கூட அவருடைய வரலாறு மிக குறுகியது. இருந்தாலும் கூட ஓரிரு வரிகள். அவர் திருவரிஞ்சை என்ற ஊரிலே பிறந்து வாழ்ந்திருக்கிறார். அவரிடத்திலே யாரேனும் சிவனடியாரை பற்றி குறைவாக சொன்னால் அவருடைய நாக்கை ஒரு குறடு ஒன்றினால் இழுத்து பிடித்து கத்தியினால் அறிந்து சுத்தம் செய்வார். அப்படிப்பட்ட செயலை செய்தனாலேதான் அவர் சக்தி நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பல காலம் இந்த தொண்டினை தீவிரமாக செய்து சிவனடி சேர்ந்தார் என்று பெரிய புராணம் கூறுகிறது. அந்த சக்தி நாயனாருடைய திருவடிகளையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நாம் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் என்கிற நூலில் 7வது அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 64வது குறளை. இந்த நூலில் 10 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள். எனவே 100 குறள்கள் அமைந்துள்ளன. விநாயகர் காப்பு, நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். யானைக்கன்று வடிவத்திலே இருக்கிற விநாயக பெருமானை நாம் நன்னினால் இந்த மெய்ஞான நூல்களை வலிந்து கற்க வேண்டிய அவசியமில்லை, அவை தானே வந்து சேரும் என்று இந்த விநாயகர் காப்பிலே சொல்லியிருக்கிறார். இந்த நூலில் குறள் வெண்பாக்களால் ஆனது என்றாலும் கூட நிறைய அணிகள், அதிலும் பிரிது மொழிதல் அணி என்கிற அணியை பல குறள்களிலே நாம் சென்ற அதிகாரங்களிலே பார்த்திருக்கிறோம். அவர் சொல்ல வேண்டிய கருத்தை அதனோட உவமையை மட்டும் சொல்லி பொருளை நாம் சிந்திப்பதற்காக விட்டு விடுவார். அப்படி சொல்லப்படுகிற அணிதான் பிரிது மொழிதல் அணி. ஆக இதிலே அமைந்துள்ள அணிநயங்களை பற்றி தனியாக ஒரு ஆய்வை செய்யலாம். அந்த அளவிற்கு அற்புதமாக பல்வேறு அணிகளை சிவாச்சாரியார் இதிலே கையாண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்விலே நாம் பார்க்கக்கூடிய குறளில் அமைந்திருக்கிற அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் ஒருவரை புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வதை போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று சொல்லுவார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லி இருக்கிறார். தேவர் அணையர் கயவர், தேவரும் கயவரும் ஒன்று போன்றவர்கள், ஒன்றுதான். தேவர் கயவருக்கு சமமானவர்கள். தேவர் உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள், கயவர்கள் தாழ்ந்த நிலையிலே இருப்பவர்கள். ஆனால் வள்ளுவர் இவர் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால், அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான். அவர்கள் 2 பேருமே அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் செய்வார்கள். தேவர்கள் நல்லதை எண்ணி நற்காரியங்களை செய்வார்கள். கயவர்கள் கீழான எண்ணங்களை செய்து கீழான செயல்களை செய்வார்கள்.
ஆக இந்த இரண்டு பேரும் தான் என்ன நினைக்கிறார்களோ, தான் என்ன எண்ணுகிறார்களோ அதனை செய்வார்கள். எனவே தேவர்களும் கயவர்களும் ஒரே போல்வர். அதை போலத்தான் இந்த குறளிலே ஒளியும் இருளும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். அதற்காக அந்த அணி நயத்தை சொன்னேன். நாம திருக்குறளை, இந்த குறளை பார்ப்போம். 64வது குறள். இதற்கு தலைப்பு அருள் இருளை ஒக்கும். அருளும் இருளும் ஒண்ணுதான். ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியாச் செயல். சில நூல்கள்ல தெளியார் செயல்னு சொல்லியிருக்காங்க, சிலதுல தெளியாச் செயல்னு சொல்லியிருக்காங்க. தெளியாட்ஸ் அப்படின்னு இருக்குது, சில இதுல தெளியார்னு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா அது ரெண்டும் பாடபேதம் என்று சொல்லுவார்கள். அப்ப ஒளியும் இருளும் ஒருமைத்து. ஒருமைத்துன்னா ஒத்த தன்மை உடையது. அப்ப ஒளியும் இருளும் ஒரு தன்மை உடையது. பன்மை, அந்த ஒருமை அப்படின்னா ஒத்த தன்மை உடையது அல்லது ஒற்றுமை உடையது. பன்மைனா வேறுபாடுன்னு அர்த்தம். அந்த ஒருமைங்கிறது ஒற்றுமைன்னு சொன்னதுனால அவர் பன்மையை வேறுபாடுங்கிற பொருளில் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். நாம ஒருமை பன்மைன உடனே சிங்குலர் புளூரல்னு நினைச்சுக்க கூடாது. ஒருமைனா ஒற்றுமை, பன்மைனா வேறுபாடு. அப்ப ஒளியும் இருளும் ஒருமைக்கு பன்மை தெளிவு தெளியாச் செயல். வேறுபாடு என்னன்னா தெளிவும் தெளியாத செயலும். அப்ப இந்த குறள் சொல்ல வருவது ஒளியும் இருளும் ஒத்த தன்மை உடையது. எப்படி ஒத்த தன்மை உடையது? ஒளியானது மிகவும் பிரகாசமா நம்ம கண்ணுக்கு ஒளியை தந்து ஒரு பொருளை பார்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இருளானது ஒன்றையும் காட்டாது, கண்ணு தெரியாது. அப்ப இருளும் ஒளியும் எப்படி ஒரே தன்மை உடையது என்று ஆசிரியர் சொல்கிறார் என்று சிந்தித்தோமானே. ஆனால் இருள்ல நம்ம கண் தெரியாது, அது எல்லாரும் அறிந்ததுதான். அதனாலதான் இருட்டை பார்த்து பயப்படுறோம். இருள்ல யாராவது மறைஞ்சிருப்பாங்களோ, அல்லது இருள்ல ஏதேனும் பொருள் இருக்குமோ, நாம அதுல போனோம்னா இடிச்சுக்கிருவோமோ, அல்லது மறைந்திருக்கிற ஆள் நம்மை அடித்து விடுவானோ, அல்லது பேய் அப்படிங்கிறாங்களே அது ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அதனால இருளில் நம் கண்கள் தெரியாது. ஒளியிலையும் தெரியாதுன்னு சொல்றாரு. ஒளியும் இருளும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறாரு. எவ்வாறு என்று கேட்டால், ஒரு இடத்துல மிகவும் அதிக மின்திறன் கொண்ட ஒரு பல்பு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம கண் கூசும். நாம கண்ணை கூசிட்டு பார்ப்போம், கண்ணை குறுக்கி பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் பவரா இப்ப சூரிய ஒளியை பார்க்கிறோம். அப்பவும் நமக்கு கண்களில் எந்த பொருளும் புலனாகாது. அதனாலதான் உலக பொருள்கள் புலப்படாமையால் ஒளியும் இருளும் ஒருமைத்துன்னு சொன்னார். எப்ப? இருட்டிலையும் மிக பிரகாசமான ஒளியிலையும் நமக்கு எந்த உலக பொருள்களும் தெரிவதில்லை. அந்த மாதிரி ஒளி தெரியல, நமக்கு கண் தெரியவில்லை என்பதனால தான் ஒளியும் இருளும் ஒரே தன்மை உடையது அப்படின்னு சொல்றோம். இப்போ இருளை நம்ம என்ன பண்ணுவோம், ஆணவம் அப்படிங்கிறதோட பொருத்தி பார்த்து ஆணவ இருள் அப்படின்னு சொல்லுவோம். ஒளியை திருவருளோடு ஒன்றிணைத்து திருவருள் ஒளி என்று சொல்லுவோம். ஆக ஒளியும் இருளும் ஒருமைத்து என்று சொன்னதனாலே திருவருளும் ஆணவமும் ஒன்று, ஒத்த தன்மை உடையது. கேவலத்துல ஆணவ மலத்தோடு நாம் இருக்கும் பொழுது இந்த உயிர் தோன்றாது. உயிர்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது, ஏன்னா ஆணவ மலத்துக்குள்ள கட்டுண்டு கிடக்கும். அப்ப ஆணவம் என்ன பண்ணும், இந்த சிவத்தை மறைத்து உலகப் பொருள்களை காட்டும். அதே மாதிரி முக்தி நிலையில பாத்தீங்கன்னா அருள் ஒளியானது உலகத்தை மறைத்து சிவத்தை காட்டும்.
உலக பொருள்களை மறைச்சிரும், சிவத்தை காட்டும். எனவே இந்த திருவருள் ஒளியும் ஆணவ இருளும் ஒன்றுதான், ஒத்த தன்மையுடையது. ஆக கேவல நிலையாக இருந்தாலும் அல்லது முக்தி நிலையாக இருக்கக்கூடிய சுத்த நிலையிலே இருந்தாலும் கூட ஆன்மா என்பது தான் என்று சிறிதும் தோன்றாது. ஆணவ மலத்துல அடங்கி இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா திருவருளில் அடங்கி இருந்து ஆன்மா என்பது உயிர் என்பது தனியாக இருக்கு என்றே தோன்றாது. எனவேதான் இவர் என்ன பண்றாரு, இருளும் ஒளியும் ஒன்றுதான், ஒருமைத்து என்று சொல்லுகிறார். அப்ப கேவலத்திலும் உலகம் புலப்படாது, சுத்தத்திலும் உலகம் புலப்படாது, இருள்ல உலகம் புலப்படாதுங்கிறது புரியுது. ஆனா சுத்தத்துல முக்தி நிலையில உலகம் புலப்படாது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்க நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஏறக்குறைய முக்தி நிலையை அடைந்தவர்கள் அவர்கள். ஆனா அவர்களுக்கு உலகம் காட்சிப்படாது. எப்படி காட்சிப்படாதுன்னு சொல்றீங்கன்னா, உலக பொருள்களை பார்ப்பார்கள், ஆனா அவர்கள் அந்த உலக பொருளாக பார்க்காமல் அவற்றில் சிவத்தை பார்ப்பார்கள். அந்த பொருள்களிடத்தே அவர்கள் சிவத்தையே காண்பார்கள், சிவனினுடைய அருளை காண்பார்கள். எனவே அந்த பொருள்கள் வேறாக நின்று தன் இயல்பை காட்டி அவர்களை மயக்காது. எனவேதான் சுத்த நிலையில உயிர்கள் அதாவது உயிர்கள் தனியா தெரியாதுன்னு சொல்றோம், உலக பொருள்களை பார்க்க முடியாதுன்னு சொல்றோம். சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு கேட்டா, மயிலாப்பூர் ஞானசம்பந்த பெருமான் அங்கே வருகிறார். சிவநேசன் செட்டியார் தன்னுடைய மகள் பூம்பாவையை வளர்த்து வந்து அந்த பெண்ணை அரவு தீண்டி இறந்து படுகிறாள். அந்த எலும்பு சாம்பரை ஒரு குடத்திலே இட்டு தினந்தோறும் பூஜை செய்து வைத்திருந்த அந்த குடத்தை ஞானசம்பந்த பெருமானிடம் கொண்டு வந்து தருகிறார். அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஞானசம்பந்தர் பார்த்துட்டு செய்தியை அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு மட்டிட்ட புன்னை என்கிற பதிகத்தை ஓதுகிறார். அப்படி பாடின உடனே அந்த பெண் 12 ஆண்டு அளவு வளர்ச்சி அடைந்த பெண்ணாக அந்த குடத்தை உடைத்து வெளியே வருகிறாள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணை பார்க்கிறார். பெண்ணாக பார்க்கவில்லை, சிவனுடைய திருவருளாக பார்க்கிறார். எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சிவநேசன் செட்டியார் சொல்றார், இந்த பெண்ணை உங்களுக்காக தான் வளர்த்து வந்தேன், ஆக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் சொல்லிட்டார், அவரும் 16 வயது தானே. அவர் சொல்றார், இந்த மாதிரி உங்களுடைய பெண் முன்னரே இறந்து விட்டாள், சிவபெருமானினுடைய திருவருளினாலே அடியேனால் உயிர்ப்பிக்கப்பட்ட பெண்தான் இவள், எனவே இவளை அழைத்து செல்லுங்கள் என்று மறுத்து விடுகிறார். அப்ப அந்த பெண்ணை பார்க்கிற பொழுது சிவபெருமானினுடைய திருவருளாகவே, அவருடைய கருணை வெள்ளமாகவே பார்த்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே சுத்த நிலையில உலகப் பொருள்கள் ஞானியருக்கு தெரிவதில்லை. எனவேதான் திருவருள் ஒளியும் ஆணவ இருளும் ஒன்றாகவே இருக்கிறது, ஒத்த தன்மையுடையது. அதைத்தான் இருளும் ஒளியும் ஒருமைத்து என்று சொல்கிறார். அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு, திருவையாற்றல திருநாவுக்கரசருக்கு இறைவன் தன்னுடைய அருட்காட்சியை காட்டுகிறார். அவர் பார்த்துட்டு வந்து அந்த பதிகத்தை பாடினார். மாதர் பிறை கண்ணியினான்ங்கிற பாடல். அவர் என்ன சொன்னாரு, யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார்
அவர் பின் புகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அங்க ஒரு பெட்டை கோழியும் சேவல் கோழியும் போகிறது, யானையும் பெண் யானையும் செல்கிறது. இவ்வாறு செல்வதை பார்த்த உடனே அதுதான் அருட்காட்சிங்கிறார். அப்ப இறைவனுடைய திருவடி எங்க இருக்குன்னு சொன்னா இல்லறத்துலதான் இருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்பதை அந்த மாதர்பிறை கண்ணினானைங்கிற பதிகத்துல சொல்லி இருக்கிறார். அதே போல அந்த அந்த பதிகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியில அவர் சொல்லுவாரு, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அவருடைய திருப்பாதத்தை நான் கண்டேன்னு சொன்னார். ஆனா அவர் பார்த்தது என்னன்னு கேட்டா இந்த பொருள்களை தான் பார்த்தார். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். அந்த காதல் மடப்பிடியோடு களிறு வருவதை பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே இதுலதான் இறைவனுடைய திருவடி தோய்ந்து இருக்கிறது என்பதை சொன்னார். அதுலதான் சொன்னார், நான் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இவ்வளவு நாளா அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு நாளா எனக்கு அது இறைவன் உணர்த்தல. இப்ப பார்த்த இறைவனுடைய திருவடி இல்லறத்திலேதான் இருக்கிறது என்பதை அப்பர் பெருமானுக்கு உலக மக்களுக்கு அவர் அறிவித்தார் என்பதில் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, அப்பர் பெருமானார் சமண சமயத்துல இருக்கும்போது அவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற இதுல இருந்தார். ஒருவேளை அதே நிலையிலே இருக்கிறாரோ என்று பெருமான் நினைத்தாரோ என்னமோ, அவருடைய கருணை வெள்ளம்தான் இல்லறத்திலேதான் இறைவனுடைய திருவடி இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த காட்சியை அவருக்கு காட்டி இருப்பாரோ என்ற நமக்கு ஒரு சிந்தனை எழுகிறது. எனவே இருள் நிலையும் அருள் நிலையும் ஒரு வகையில் ஒற்றுமை உடையவை. இன்னும் சுருக்கமா சொல்லணும் கேட்டா, ஆன்மா ஒன்றுபட்டு அதுவாய் நிற்றலும் உலகம் காட்சிப்படாது இருத்தலும் அதனுடைய ஒற்றுமை. சரி, இது ஒருமை காட்டியதோட நிறுத்திட்டாரா இந்த குறள்னு கேட்டா இல்ல, வேறுபாடும் காட்டியிருக்கிறார். என்ன வேறுபாடு காட்டியிருக்கிறார்? பன்மை வேறுபாடானது தெளிவு, ஒளியானது தெளிந்த நிலையில் இருக்கும், மெய்ப்பொருளை காட்டும், உண்மையான பொருளை நமக்கு அறிவிக்கும். அங்க பாக்குறோம். இருள்ல பாத்தீங்கன்னா தெளிவு இல்லாமல் இருக்கும். தெளிவு இல்லாம இருந்ததுன்னா அது நமக்கு இருளை காட்டும், ஆணவ மலத்திலே திருப்பி கொண்டு விட்டுடும். எனவேதான் இவர் என்ன சொல்றாரு, பன்மை தெளிவு தெளியா செயல். ஆக ஒளியானது பிரகாசமா இருக்கும், தெளிந்து இருக்கும், தெளிவான முக்தி நிலைக்கு நம்மை விட்டு செல்லும். இது தெளியா செயல்னா தெளியாமல் இருக்கும், திரும்பவும் ஆணவ மலத்திலேயே இருக்கும். எனவேதான் அருளும் இருளும் ஒன்று போல இருக்கும். ஆனால் இவை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்டால் இதுதான். எனவே தெளிவு தெளியா செயல். சிலது தெளியார் செயல்னு போட்டுக்காங்க. அந்த ஆணவ மல இருளானது தெளியாரினுடைய செயல் என்றும் பொருள் சொல்லலாம். எனவே இந்த மலவிருள் கெடணும் அப்படின்னா திருவருள் ஒளியை பார்க்க வேண்டும். இருளும் ஒளியும் ஒன்று போல இருக்கும். அவ்வாறு ஒன்று போல இருந்ததுன்னா ஒளியானது தெளிவு நிலையில் இருக்கும், இருளானது தெளியா நிலையில் இருக்கும். இதைத்தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. ஆக இருளும் ஒளியும் ஒன்று என்று வஞ்ச புகழ்ச்சி அணியிலே இவர் சொல்லியது நமக்கு நன்றாக விளங்குகிறது. மேலும் இப்போ நமக்கு பஞ்சாட்சர மந்திரம் தெரியும், சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒவ்வொரு அட்சரமும் எதை குறிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்ப என்ற உயிரானது நடுவில் இருக்கிறது, அதற்கு முன்னாடி வ என்ற திருவருள் இருக்கிறது. அப்ப திருவருள் பின்னாடி நங்கிற மறைப்பு ஆற்றல் இருக்கிறது, அதுக்கு பின்னாடி ம அப்படிங்கிற ஆணவ மலம் இருக்கிறது. அந்த என்பது நமவோடு சேர்ந்துச்சுன்னா அது இருளோடு இருப்பதாக கொள்கிறோம்.
ஏ என்பது சிவவோடு சேர்ந்து இருந்ததுன்னா திருவருளோடு இருப்பதாக கொள்கிறோம். ஆக தெளிவுடையார்கள், தெளிவுடைய ஆன்மா சிவ என்பதனோடும், தெளியார் என்பவர்கள் நம என்பதனோடும் சேர்ந்து இத உலக பொருள்களை அவர்கள் அனுபவிப்பார்கள், இவர்கள் திருவருளை அனுபவிப்பார்கள். எனவே சிவ என்கிற பஞ்சாட்சர மந்திரத்தில் முன்னே இருப்பது ஒளி, பின்னே இருப்பது இருள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த குறள் 65வது குறள். கிடைக்க தகுமே நற்கேண்மையர்க்கு அல்லால் எடுத்து சுமைப்பானை என்று. கிடைக்க தகுமோ நற்கேண்மையர்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்று. இந்த குறள் மிக ஒரு அற்புதமான குறள். பெருமானுக்கு ஒரு திருநாமம் ஒன்றை சொல்லுகிறது, எடுத்து சுமப்பான். அப்ப எடுத்து சுமப்பான்னா என்ன? உண்மையிலே இந்த உயிர்களுடைய எல்லா சுமைகளையும் அவன் தூக்கி சுமக்கிறவன், அதான் எடுத்து சுமப்பான். அது எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. யாரு கிடைக்கும்? நற்கேண்மையர்க்கு அல்லால். அவங்க நல்ல நட்பு உடையவர்களாக, நல்ல அன்பு உடையவர்களாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து சுமப்பான் கிடைக்கும். அவர்களுக்கு இல்லைன்னா யாருக்குமே கிடைக்காது. அதான் சொல்றார், கிடைக்க தகுமே. கிடைக்குமா? நற்கேண்மையர்க்கு, நல்ல நட்பு உடையவர்களுக்கு அல்லது நல்ல அன்பர்களுக்கு, இறைவனிடத்துல நல்ல அன்பரா யார் இருக்கிறாங்களோ அவங்கள தவிர மற்றவங்களுக்கு கிடைக்க தகுமோ? எடுத்து சுமப்பானை என்று. இன்று என்றால் முக்தி காலத்துல நம்ம எடுத்து சுமக்கிறவன் கிடைப்பானா? நற்கேண்மையருக்கு மட்டும் கிடைப்பான், நல்ல அன்பர்களுக்கு மட்டும்தான் கிடைப்பான். அப்படிங்கிறது தான் இந்த குறள் மேலோட்டமாக சொல்கிறது. அப்ப இந்த முக்தி காலத்துல தம்முடைய செயல் இல்லை, எல்லாம் இறைவனுடைய செயல் என்று யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தூக்கி சுமப்பான். அப்படி அந்த அன்பர் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்க தகுமே அப்படின்னா கிடைக்க தகாது என்று நம்மாக விடையை வருவித்துக் கொள்ள வேண்டும். இதை நம்ம விளக்கணும் அப்படின்னா, இப்ப திருவருள் இருக்கு. திருவருளை மழையோடு ஒப்பிடுவார்கள். திருவம்பாவையில கூட மாணிக்கவாசகர் சொல்லுவார், அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் என்பாவாய். அதனாலதான் மழை திருவருளுக்கு ஒப்பிடுகிறோம். திருவருள் அப்படி எல்லாத்துக்கும் சமமாக பெய்கிறதோ அதை போல மழை அனைவருக்கும் சமமாக பெய்கிறது. ஆனால் ஒரு பாறையில விழுந்ததுன்னு வச்சுங்களேன், பாறையில விழுந்த உடனே அது சிறிது நேரம் மழை விட்ட உடனே அந்த மழை அங்க தங்கி இருக்காது, மழை நீர் தங்காது, கிடுக்குன்னு கீழே வந்துடும். சமத்தரையில இருந்ததுன்னா அந்த அடையாளமா அங்க கொஞ்சம் நீர் தங்கி இருக்கும். மழை நின்றாலும் கூட அங்கே மழை இருக்கும், மழை நீர் இருக்கும். அதே போல பெரும்பாலோர் இறைவனுடைய திருவருளை பெற மறுக்கின்ற ஒரு பாறையை போல நெஞ்சமுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வச்சுக்கோ, நெஞ்ச கனகல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம வெள்ளம் பாய்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம பாறை போல இருக்குது, அந்த மழை நீரானது கசிந்து ஓடிவிடுகிறது. சில பேர் அந்த அருள் வெள்ளத்தை தம்முடைய தேக்கி வைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்களா, நான் வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, வருந்தினாலும் சரி, போய் வீழினும் உனது திருவடியை விடுவேன் அல்லேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துருவாங்க. உங்களுடைய துணை இல்லாமல் வேறு யாரும் எனக்கு துணை இல்லை அப்படிங்கிற ஒரு உரைப்போட இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களை தான் இவர் நற்கேண்மையர் அப்படின்னு சொல்றார். கேண்மைனா நட்புன்னு பொருள். மருவுக மாசற்றார் கேண்மை அப்படின்பார் வள்ளுவர். இங்க நட்புங்கிற பொருளை விட அன்பர்
இவர்தான் எனக்கு நல்லவர், எனக்கு உறுதுணையாக இருப்பவர், வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வாழ்முதலாகிய பொருள் இவர்தான் என்று யார் ஒருவர் எண்ணுகிறாரோ அவர் நற்கேண்மையர். அவங்களுக்கு எடுத்து சுமப்பான். இவங்கெல்லாம் அந்த தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டவங்க. அப்படி பார்த்த உடனே இறைவன் என்ன நினைக்கிறாரா, இவர் செயலெல்லாம் என்னுடைய செயல். ஏன்னா உடல் பொருள் ஆவில அங்க கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பெருமான் என்ன நினைச்சுக்கிறாரா, இவர் என்னென்ன செய்யறாரோ அந்த செயல் பூரா என்னுடைய செயல். இவருக்கு யார் யார் ஏதாவது செஞ்சா அது எனக்கு செஞ்ச மாதிரி பொருள் அப்படின்னு இறைவன் என்ன பண்றார், நம்ம சுமை எல்லாத்தையும் அவர் தூக்கி சுமக்கிறார். அதாவது எடுத்து சுமப்பான்னு சொல்றார். நமக்கு இருக்கிற சுமை அத்தனையும் அவர் தூக்கி சுமக்கிறார். எனக்கு செய்யறது எல்லாம் அவர் தனக்கு செய்யறதா வச்சுக்கிறார். என்னுடைய செயல்லாம் அவருடைய செயலா நினைச்சுக்கிறார். அதைத்தான் எடுத்து சுமப்பான்னு சொல்றோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தானா நடக்காது. அது நடை பழகிற வரைக்கும் அந்த தாயானவள் அதை இடுப்பிலே சுமந்து செல்வாள், தூக்கி சுமப்பாள். அதான் சாப்பிடாது. அதுக்கு அவள் தன்னுடைய கைகளை கொண்டு அதுக்கு ஊட்டுவாள். ஒரு மருத்துவர்கிட்ட போகணும், அந்த குழந்தைய அந்த அம்மா தான் தூக்கிட்டு போவாங்க. இதைத்தான் எடுத்து சுமப்பான்னு சொல்றோம். அந்த தாயானவள் எடுத்து சுமப்பாள். இது குழந்தைக்கு. அதே போலத்தான் இந்த உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவன்கிட்ட யார் ஒப்படைக்கிறாங்களோ அவங்க குழந்தை நிலையில இருக்கிறாங்க. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, இவனுடைய சுமை முழுவதையும் அவர் எடுத்து சுமக்கிறார். அப்ப எடுத்து சுமக்கிறதுன்னா நாம இவ்வளவு சுமையை சுமந்துட்டு இருக்கோம். இறைவன் என்ன பண்றாரு, இவங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அவருடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும். அப்ப நான் தான் இதை எடுத்து சுமக்கணுங்கிற ஒரு கடமை உணர்வோட இறைவன் எடுத்து சுமக்கிறார். அப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னது இப்படி ஒரு ஒருத்தர் இருப்பாரா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அவர் நமக்காக நம்முடைய சுமையெல்லாம் தூக்கி சுமக்கிறாருன்னா எவ்வளவு கருணை உள்ளம். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்னார், ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவமணி. தாய் என்னென்ன செஞ்சு இருக்கிறாளோ அத்தனையும் இவ்வளவு காலத்திலையும் என்னை தூக்கி சுமந்து இருக்கிறானே அப்படின்னு பெருமான் அவ்வளவு செய்யறாராம். அதை நினைக்கும் போது எவ்வளவு கருணை வெள்ளம். இப்படி அதாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நீ தான் எனக்கு என்னுடைய உடல் பொருள் அவை அத்தனையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் பார்த்துக்கிறார். அவன் செய்யறது பூரா நான் செய்யறதா அர்த்தம். அப்படி நிறைய ஞானியர்கள் நம்ம நாட்டில் பெரிய புராணம் காட்டுவது முழுவதும் அப்படிதான். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு ரயில்ல ஒரு 4-5 பெட்டியோட ஒருத்தர் இறங்குறாரு. அங்க எடுத்து சுமப்பவர்கள் இருப்பார்கள். அவங்க அந்த 4 பெட்டியையும் ஒன்று மேல ஒன்றா கையில ஒண்ணு இப்படி எடுத்துக்கிட்டு இவருக்காக அவர் எடுத்து போறார். அந்த சுமை தூக்கி இருக்கிறாருங்களா, அவரை போல பெருமான் நீ ஃப்ரீயா வா, உன் சுமையெல்லாம் நான் ஒன்று மேல ஒன்றா அடுக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நமக்கு என்ன சுமையை தூக்கிட்டு வர்றார்? நமக்கு வினைகள் இருக்கின்றன. நம்ம ஒரு வினையை எடுத்து வந்திருக்கிறோம். அந்த வினை பிராரத்த வினை. இங்க வினைகளை கழிக்கிறதுக்காக இதை அனுபவிக்கிறோம். அப்பொழுது வினை ஒண்ணு செய்யறோம், அது ஆகாமிய வினை. இந்த 2 வினைகளையும் நமக்கு சுமையாக இருக்கிறது. பெருமான் அதை தூக்கி சுமக்கிறார்.
உடனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். சென்ற அமர்வுகள்ல அவங்கவங்க வினைகளை அவங்கவங்க தானே சார் சுமக்கணும்னு சொல்லிருக்கீங்க, இன்னைக்கு பெருமான் சுமந்துக்குருவார்னு சொல்றீங்களே, அப்ப எது உண்மை? பாருங்களேன். இப்போ நாம இவ்வளவு நாளா நான் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், தன்முனைப்போடு செய்தேன். அப்ப அந்த ஆகாமியம் முழுவதும் என்னத்தான் சார், பிராரத்தம் நான் தான் கழிக்கணும். ஆனா பெருமான் என்ன பண்ணிடுறாரு, நாம எல்லாத்தையும் அங்க ஒப்படைச்சிடுறோம். என்னுடைய செயல்கள் அவருடைய செயல்கள். எனவே இந்த வினை முழுவதையும் அவர் சுமக்கிறார், நமக்கு வினை இல்லை. அப்படிதான் நமக்கு எடுத்துக்காட்டு நிறைய பேரு. கண்ணப்ப நாயனார சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு படைப்பதற்காக பன்றியை கொன்றார். அவர் வேடர் குலம்ங்கிறதுனால அவருக்கு தெரிந்த தொழில் அது செய்தார். ஆனா அது கொலை குற்றம். அவர் பெருமானிடம் அத்தனையும் ஒப்படைச்சிட்டார். சிலர் என்ன சொல்லுகிறார்கள், ஆமா அவர் ஒரு பாமிசத்தை இறைவனுக்கு படைக்கிறார், ஏன் நாம படைக்க கூடாது? கண்ணப்ப நாயனாருக்கு அருள் கொடுத்தார் இல்லையா, ஏன் எனக்கு அருள் கொடுக்க மாட்டார் என்று சிலர் கேட்பார்கள். ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், அவர் எல்லாவற்றையும் இறைவனிடம் கொடுத்து விட்டதனாலே அவனுடைய கண்ணப்பருடைய செய்கை முழுவதும் அவருடைய செய்கையாக மாறிவிட்டது. அதனால தான் அவரு பொன்முகலி ஆற்றினுடைய நீரை தன்னுடைய வாயிலே கொண்டு இறைவனுடைய திருமுடியிலே உமிழ்ந்தார். அதை பெருமான் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய கொண்டையில வைத்த பூவை எடுத்துக்கொண்டு அவருக்கு சாற்றினார். நாம் அது மாதிரி செய்ய முடியுமா? ஆனா அவர் என்ன, இது மாதிரி நடக்குது. அதுல சிவகோசரியார் அவர் இல்லாமலேயே கூட கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு நன்றாகவே இருந்திருக்கும். ஆனால் சிவகோசரியார் ஆகம விதிப்படி அவருக்கு பூஜை செய்தவர். பெருமான் என்ன பண்ணி இருக்கணும், அவருடைய கனவிலே, கண்ணப்ப நாயனாருடைய கனவிலே தோன்றி நம்மை போல பூஜை செய்யறவர் இவரை பார்த்து, நீ சிவகோசரியார் பகல்ல வருவார், இருந்து பார்த்து அவர் எவ்வாறு பூஜை செய்கிறாரோ அதை தெரிந்து கொள் என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, சிவகோசரியாருடைய கனவுல போய் அவர் என்னிடம் இருக்கிற அன்பை நீ மறைந்து நின்று பார் என்று சொல்லிட்டு மறைந்துட்டார். அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கரனை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு மாணிக்கவாசர் இருப்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க, கண்ணப்ப நாயனார்ல இப்படிலாம் இருக்கு. அவருக்கு ஒரு கண்ணில் ரத்தம் வந்தது. இதே இந்த கேள்வி கேட்பவர்கள் தன்னுடைய கண்ணை பெயர்த்து அப்புவார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விட்டதனாலே அவருடைய செயல் முழுவதும் சிவபெருமானினுடைய செயலே என்று முடிவு வந்ததால்தான் கண்ணப்ப நாயனார் என்றும் பேசப்படுகிறார். எனவேதான் இறைவன் கண்ணப்ப நாயனருடைய வினைகளை எடுத்து சுமப்பானாகிறார். அதே போலதான் சிறுத்தொண்ட நாயனார். சிறுத்தொண்டர்லையும் அப்படித்தான் அந்த குழந்தை, தாய் தந்தை, குழந்தை சிறிதும் கலங்காது இருந்தது. தாயும் தந்தையும் சிரித்த முகத்தோடு அறிந்தார்கள். 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை அறிந்து, இந்த லிங்க் தெரியுமா உங்களுக்கு? அறிந்து அவர் என்ன பண்றாரு, அந்த பெருமானுக்கு படைக்கிறார்.
படைச்சது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அடியார் உடன் இருக்க வேண்டும்னு சொல்லி அவங்க அப்பாவே உட்கார வைக்கிறார். சித்தண்ட நாயனார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு தெரியுது தன்னுடைய குழந்தையினுடைய கரிதான் இலையில இருக்குன்னு. ஆனா அந்த அடியாருக்கு நம்மால காலதாமதம் ஆகிவிடுமோ என்கிற எண்ணத்தோடு இவர் எடுத்து வாயில வைக்க போறார். உடனே இவரு, என்ன அவசரம், இரு உங்க குழந்தைய கூப்பிடுங்க. அப்படித்தானே நடந்தது. எனவே இறைவன் அவருடைய வினை அத்தனையையும் எடுத்து சுமப்பானாகிறார். அதனால்தான் இந்த 63 நாயன்மார்கள் வரலாற்றிலும் பார்த்தால் இப்படியெல்லாம் நாம் நினைக்க முடியுமா? அதனாலதான் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின்னு பாடினார். அதனால இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது நம்மை எடுத்து சுமப்பானாக இறைவன் இருக்கிறான். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இறைவனிடத்திலே நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்தோமே ஆனால் அவன் நமக்கு எடுத்து சுமப்பானாக நம்மோடே இருந்து நம்முடைய வினைகள் அனைத்தையும் எடுத்து சுமப்பான் என்பதை உறுதியாக ஏற்க வேண்டும். அப்புறம் இந்த சரியை கிரியை யோகம்னு 3 சொன்னோம். இந்த 3ம் தவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தவ நிலையில சொல்லுங்கம்மா, புவனேஸ்வரி அம்மா கையை உயர்த்திருக்கீங்க. இந்த 3ம் தவம் என்று சொல்லப்படுகிறது. இதத்தான் அவர் என்ன சொல்வாரு மற்றொரு செய்யுள்ல, கேடில் புகழ் தரு சரியை கிரியா யோக கேண்மையர் என்று சிவபிரகாசத்துல சொல்லியிருக்கிறார். அப்ப சரியை கிரியை யோகம் என்ற 3ஐயும் செய்பவர்கள் கேண்மையர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சிவபிரகாச நூல்ல 49வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதை கடந்து இந்த சரியை கிரியை யோகம் ஆகிய தவநிலையை கடந்து அடையக்கூடிய நிலைதான் ஞான நிலை. அந்த ஞான நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பாசப்பற்றை முழுவதுமாக அறுத்து கொண்டவர்கள். இவர்கள்தான் அடியார்கள். இவர்களை தான் நற்கேண்மையர் என்று சொன்னார். நல்ல கேண்மையர் என்று சொல்லி இருக்கிறார். ஆக ஞானத்தோடு தொடர்புடையதை நம்ம உமாபதி சிவாச்சாரியார் வெறும் கேண்மையர் என்று சொல்லாமல் நற்கேண்மையர் என்று சொல்லுவார். எனவே சரியை கிரியை யோகம் என்கிற 3ஐயும் கடந்து ஞான நிலையில் இருப்பவர்களைத்தான் இந்த பாடல்ல நற்கேண்மையர் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடியே ஒரு இடத்துல 18வது இதுல நற்பசு வர்க்கம் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். எனவே நல் என்பது ஞான நிலையிலே இருக்கக்கூடியது என்று நாம் அறிந்து கொள்வோம். ஆக இந்த குறளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, நம்முடைய செயல் மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால் செய்யக்கூடிய அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் நம் சுமைகளை அவன் எடுத்து சுமப்பான். எனவே இறைவனுடைய திருநாமம் கெடுத்து சுமப்பான். இதை நினைச்சோம்னா நம்முடைய கண்களிலே நீர் கசியும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. அடுத்த குறளுக்கு போறோம். 66வது குறள். அருள்நிதி. வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். வஞ்சமுடன் வஞ்சனையாக வஞ்ச மனத்தோட ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளை கவர நினைத்தால் இல்ல கவர்ந்து கொண்டால், துஞ்சினனோ போயினனோ சொல். துஞ்சினனோனா தூங்குதல், போயினனோ அந்த இடத்தை விட்டு நீங்குதல் சொல். அப்ப
ஒரு கள்வன் இருக்கான், ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடன் கையில அந்த பக்கத்துல இருக்கிறவன பாக்குறான். அவன் நிறைய நிதியம் சம்பாதிச்சு செல்வத்தை வச்சிருக்கிறான், இல்ல பணத்தை வச்சிருக்கிறான். அதை எப்படியாவது நம்ம கவர்ந்துடணும் அப்படின்னு வஞ்ச மனத்தோட அவன் பார்க்கிறான். அவன் ஏதாவது கொஞ்சம் அசருவானா, தூங்குவானான்னு பார்க்க, இல்ல தூங்கலைன்னா முழிச்சுட்டே இருக்கான். சரி, அந்த இடத்தை விட்டு எப்படியாவது போவானா அப்படின்னு பார்த்து கொண்டு. ஆக ஒருத்தன் தேடி வைத்த செல்வத்தை வஞ்ச மனத்தோடு கவர வேண்டும் என்று ஒருவன் நினைத்தானே ஆனால் 2 வழிதான் உண்டு. ஒண்ணு, அவன் தூங்கி இருக்கணும், இல்ல அந்த இடத்தை விட்டு அகன்று போயிருக்க. அவன் தூங்கிட்டானா, அகன்று போயிருக்கானா சொல் அப்படிங்கிறது தான் குறள். அந்த குறள்ல ஒண்ணுமே இல்லை. திருடன் இருக்கான், பொருள் வைத்துக் கொண்டு ஒருவன் இருக்கிறான், அவன் தூங்கிட்டானா, முழிச்சிட்டு இருக்கானா, எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ரொம்ப குறள் எளிமை. ஆனா இது சொல்லக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க, மிகவும் ஆழமான. வைத்த நிதி அப்படின்னா அவர்கள் வைத்திருக்கிற செல்வம். இங்க பெருமானை வச்சுக்கிறோம். பெருமான் அருட்செல்வத்தை நிறைய வச்சிருக்கிறார், நிறைய வச்சிருக்கிறார். அதுலயும் அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், ஏரி நிறைந்தனைய செல்வர். அப்ப ஏரியில எவ்வளவு நீர் இருக்குதோ அந்த மாதிரி செல்வம் நிறைஞ்சு உள்ளவர் அவர். திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு தலம். அந்த தலத்தினுடைய சுவாமிக்கு பேரு தொலையா செல்வர். தொலையா செல்வர்னா எந்த நேரம் அப்படியே எடுக்க எடுக்க தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உலவா கிழிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தொலையா செல்வர். அப்படி அருட்செல்வத்தை நிறைய பெருமான் வச்சிருக்கிறார். ஆனா அத பசுவானது அல்லது நம்ம உயிரானது எப்படியாவது எடுத்துக்கணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். சரி, எடுத்துக்கணும்னு நினைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவரு தூங்குறாரா முழிச்சிட்டு இருக்காரா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். தூங்குறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனுக்கு உறக்கம் என்பது இல்லை. அவர் சோர்ந்தாதானே உறக்கம். அதனால நமக்கு சோர்வு வருது, அதனால உறங்குறோம். ஆனா அவருக்கு சோர்வு இல்லை. அதனாலதான் சொல்லுவாரு, வான் கெட்டு மருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தனக்கு ஒரு கேடு இல்லாதவன் அவன். சலிப்பே அறியாது. அப்ப சலிப்பே இல்லாதன்னா பெருமான் உறக்கம் இல்லாதவன். ஆக இந்த வழி நமக்கு பயன்படாது. ஆக இவர் உறங்குவார்னு நினைச்சோம்னா நாம இலவு காத்த கிளி போல உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு வழி என்ன, அவர் எங்காவது போறாரா, அவர் வைத்த நிதியத்தை வைத்து விட்டு எங்காவது போகிறாரான்னு பா. பெருமானும் திருவருளும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் ஒன்றாதான் இருக்கும், பிரிஞ்சே இருக்காது. அப்ப பெருமான் வேறு, திருவருள் வேறு அல்ல. அப்ப பெருமான் வேறு, திருவருள் வேறு இல்லைன்னா அவர் அதை வச்சுட்டு எங்கேயும் போகவே முடியாது. அவர் போனார்னா எடுத்துக்கிட்டே போவார், எடுத்துக்கிட்டே வருவார், அந்த மாதிரி உடனோட இருக்குது. அப்ப 2 வழிகளிலையும் நாம அந்த முதல்வனுடைய திருவருளை நாம் பெற முடியாது. இதுக்கு வழக்கமா எல்லாரும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, ஒரு ரயில் வண்டி பயணம், முதல் வகுப்பு, ஒரு செல்வந்தர் அதுல உட்கார்ந்து இருக்கிறார். அதே முதல் வகுப்புல ஒரு திருடனும் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த 2 பேரையும் தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அந்த செல்வந்தர் கையிலே இருக்கிற பணத்தை எடுத்து திருடனுடைய கண் முன்னாலே எண்ணுகிறார். அத திருடன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நிச்சயமா இத நாம அடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அவர் என்ன பண்றாரு, அதை எண்ணி பெட்டியில வச்சு போட்டுறார், இல்ல ஒரு பையில வச்சு போட்டுறார், பையில வச்சு மடிச்சு வைக்கிறார். இப்போ திருடன் என்ன பண்றான், கழிவறைக்கு போறான். இவரு அதை பத்திரமா வச்சுட்டார். திருடன் உட்கார்ந்துட்டான்.
இவர் கழிவறைக்கு போறார். திருடன் என்ன பண்றான், எல்லா அவருடைய துணிமணிகள் அத்தனையும் ஆராய்ஞ்சு பார்க்கறான். பொட்டியை திறந்து பார்க்கறான், அவருடைய துணிமணிகள் அத்தனையும் ஆராய்ஞ்சு பார்க்கறான், கிடைக்கல. அவர் வந்துட்டார். வந்த உடனே அவரு படுத்துட்டார். படுத்து நிம்மதியா கொரட்டை விடுறாரு. இவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அவர் அப்ப போனாரு, தேடி பார்த்தோம், கிடைக்கல. சரி, இவர் தூங்குறாரு. தூங்கும் போதாவது நம்ம முயற்சி பண்ணுவோம்னு மீண்டும் ஒரு முறை அவருடைய இடம் பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்க்கறான், கிடைக்கல. விடிஞ்சு போச்சு நல்லா. உடனே அவர் எழுந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே, நான் திருடன் தான், இத உங்க பொருளை திருடலான்னு பார்த்தா முடியல. அந்த பணத்தை எங்கதான் வச்சீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அவர் பொறுமையா என்ன பண்ணாரு, அவனுடைய தலையணை கீழே இருந்து தன்னுடைய பணப்பையை எடுத்துக்கிட்டு அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டார். அவன் அந்த இடத்துல மட்டும்தான் தேட மாட்டான்னு தெரிஞ்சு அந்த செல்வந்தர் அவனுடைய தலையணை கீழே வச்சார். அதை போல இந்த உயிர்களானது மலை மேல இருந்தால், கோயில்ல இருந்தா அங்கங்கன்னு தேடி நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளுடைய திருவடியை பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் தேட மாட்டாங்கிறதுனால தான் நம் உள்ளத்துக்குள்ளால வந்து இருக்கிறார். இவன் உள்ளத்துல மட்டும்தான் தேட மாட்டான்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணாரு, இப்படி எல்லா இடத்தையும் பார்த்தாரு, இங்க வந்து இருந்துட்டாரு. சில பேர் உள்ளுக்குள்ள தேடனா தெய்வத்தை என் உள்ளத்திலே கண்டேன்னு அப்பர் சொன்னார் இல்லைங்களா, அந்த திரு அங்கமாலையில கடைசி பாட்டுல. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ளால தேடினோம்னா அவர் கிடைப்பார். சரி, அப்ப அவருடைய நிதியை அவர் தூங்கவும் மாட்டார். சரி, அப்ப நம்ம எப்பதான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, அவரே பார்த்து நமக்கு கொடுத்தால் ஒழிய நம்மால் அதை கவர முடியாது. ஆக இந்த குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த இரண்டு வழிகள், அவர் தூங்குவாரான்னு பார்த்தா தூங்க மாட்டார், இல்ல இடத்தை விட்டு போவாரான்னு சொன்னா போக மாட்டார். அப்ப உயிர்களானது முதல்வனுடைய திருவருளை அவன் வழங்கினால் மட்டுமே பெற முடியுமே தவிர, அவர் நினைத்தால் மட்டுமே பெற முடியுமே தவிர நம்மால் எதையும் பெற முடியாது. ஆக இறைவன் நமக்கு நினைக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த திருத்தலத்துக்கு போகணும்னு சொன்னா அவரே கூப்பிட்டாதான் நம்ம போவோம், அவர் கூப்பிடலாம் நம்ம போக முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதை போல இறைவனே தன்னுடைய திருவருளை நமக்கு வழங்க நினைத்தால் மட்டுமே வழங்குவார். நாம் வஞ்ச மனத்தோடு அதனை கவரலாம் என்று நினைத்தால் நம்மால் கனவினால் கூட அதை பெற முடியாது என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. ஆக இந்த குறளில் இருந்து நாம் அறிந்து கொள்வது, வஞ்சமுடன் ஒரு வைத்த நிதியை கவர வேண்டுமானால் அவன் தூங்கணும், இல்லாட்டி இடத்தை விட்டு போகணும். இறைவன் ரெண்டையும் செய்ய மாட்டான் என்பதனால் இறைவனே நமக்கு இந்த செயலை, அதாவது திருவருளை நமக்கு அளித்தால் ஒழிய நம்மால் பெற முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உரையாசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபட்டு இருப்பார்கள். நான் அடியேன் நம்ம ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரையைத்தான் பின்பற்றுறோம். அதுல சொல்லி இருக்கிறது தான் நான் இந்த அமர்வுல சொல்லி இருக்கிறேன். சிலவர் இந்த மாதிரி குருவருளால் அன்றி அப்படின்னு திருடனுக்கு வேற ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்படி அவர்கள் சிறிது வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் செய்தி ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக பெருமானே தன்னுடைய திருவருளை தன்னுடைய விருப்பப்படி நமக்கு வழங்க வேண்டுமே அல்லாது மற்றதை தர முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 67வது குறள். பளிங்கு தூண் அப்படின்னு இதுக்கு தலைப்பட்டிருக்கிறார்கள். தனக்கு நிழல் என்றா ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள். தனக்கு நிழல் என்றா ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள்.
இப்போ ஒரு பளிங்கு தூண் இருக்கு. அந்த பளிங்கு தூணை செங்குத்தா நிறுத்தியிருக்காங்க. சூரியன் கிழக்கிலிருந்து அதன் மீது ஒளியை செலுத்துகிறது. அதனுடைய நிழல் மேற்கிலே விடும். அதனுடைய நிழலானது அதன் மீது நிழல் படியும். அந்த மேற்கு பக்கத்துல நிழல் வரும். அந்த பளிங்குத்தினுடைய நிழல் அந்தாண்ட விடும். சூரிய ஒளியை அதை கவர்ந்து கொள்ளும். அதனுடைய பின்பக்கம் இருக்கு பாருங்க, அதுல மற்ற பொருள்களினுடைய நிழல் விடும். பளிங்குத்தூண் அப்ப இதன் மீது ஒளி விழுற மாதிரி அதனுடைய பின்பக்கத்துல அங்க பக்கத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அது மேல விடும். அதே சூரிய ஒளி மேற்கு பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இது மேற்கு பக்கத்துல ஒளியை கவரும். ஆனா பின்பக்கத்தில் இருக்கிற பொருள்களினுடைய நிழல் முழுவதும் அதன் மீது படும். சூரியன் பளிங்கு தூணுக்கு நேர் உச்சிக்கு வரும் பொழுது அதனுடைய நிழல் வீழாது, நேரா இருக்கும். அப்ப சூரிய ஒளியை மட்டுமே முழுவதுமாக பிடித்து கொள்ளும், கவரும். அதுதான் இதுல சொல்றார், தனக்கு நிழல் என்றார். அப்ப ஒளியானது நிழல் இல்லாதவாறு ஒளி கவரும் தம்பம். இங்க தம்பம்னு சொல்லிட்டாங்க வழியா பொதுவா ஒரு தம்பத்தை சொல்லி இருக்கிறார். ஆனா இவங்க பளிங்கு தம்பம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் உரை ஆசிரியர்கள். அந்த பளிங்கு தம்பமானது சூரியன் உச்சிக்கு வருகிற பொழுது நேராக நின்று தன்னுடைய நிழல் கீழே விழாதவாறு சூரிய ஒளி அனைத்தையும் தானே கவர்ந்து கொள்வது போல கவர பிற உலக உணர்வு இல்லாமல் முதல்வனுடைய சிவபெருமானினுடைய திருவருள் ஒன்றையே பற்றி நிற்குமானால் இருள் ஆணவ மலமானது நில்லாது அடியோடு நீங்கும். அப்ப ஒரு பளிங்கு தூணை உதாரணமாக எடுத்துக்கிறார்கள். பளிங்கு தூணானது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற வண்ணங்களை அல்லது மற்ற பொருள்களுடைய நிழலை தான் உள்வாங்கி வச்சுக்கணும். ஆனா செங்குத்தாக சூரிய ஒளி விழும்போது மட்டும் சூரிய ஒளி முழுவதையும் தான் உட்கவரும். தான் உட்க வந்த மாதிரி உலக பொருள்கள் முழுவதையும் கவனிக்காமல் திருவருள் ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தால் ஆணவ இருளானது முழுவதுமாக கலைந்து அடியோடு நீங்கும். அப்ப அடியோட போயிரும். அப்ப யாருக்கு அடியோடு நீங்கும் அப்படின்னு கேட்டா, ஆணவ மலம் முழுமையாக நீங்க வேண்டுமானால் சிவபெருமானுடைய திருவருள் முழுவதையும் நாமே பெற வேண்டும், தாம் உட்கவர்ந்து கொள்ள வேண்டும். வேறு ஒன்றையும் கவனிக்க கூடாது என்பதை இந்த குறளானது சொல்கிறது. ஆக சூரிய ஒளியில மூழ்கி ஒளிமயமாக அந்த பளிங்கு தூண் தெரிவது போல நாம் திருவருளிலே இருக்கிற பொழுது நாம இல்லாம திருவருளாகவே மாறி அதுவாக மாறி இருப்போம். அப்ப அந்த ஆணவ மலத்திரு சிறிதளவு கூட நம்மிடத்திலே இருக்காது என்பதைத்தான் அந்த குறள் சொல்லுகிறது. நில்லாது இருள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம குங்கிலிய கலைய நாயனார், அவர் திருக்கடவுரிலே வாழ்ந்தவர், குங்கிலிய தொண்டு செய்தவர். இப்ப சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குங்கிலியம்ங்கிற ஒரு புகை வரக்கூடிய நறுமண புகை வரக்கூடிய ஒரு பொருள். அந்த குங்கிலியத்தை அவர் போட்டு எல்லாரையும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பவர். ஆனா அவர் அனைத்து செல்வத்தையும் இதனால இழந்தவர். வீட்டிலே பசி, குழந்தைகள் 2-3 நாட்களாக சாப்பிடவில்லை, அனைத்தையும் விற்றாயிட்டது. துணைவியார் தன்னுடைய வறுமை நிலை கண்டு மாங்கல்யத்தை கழற்றி கணவனாரிடத்திலே கொடுத்து, இதை விற்று நெல் வாங்கி வாருங்கள், உணவுப் பொருள்கள் வாங்கி வாருங்கள் என்று கொடுத்து அனுப்பினார். அதை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு செல்லுகிற பொழுது அங்கே குங்கும பொதியோடு குங்கிலிய பொதியோடு ஒரு வணிகர் வந்தார். அதை பார்த்தவுடன் எப்படி சூரிய ஒளி முழுவதையும் ஒரு பளிங்கு தூண்
ஏற்றுக்கொண்டதோ அதை போல சிவனுடைய திருவருள் ஒன்றே என்ற நினைப்பிலே அனைத்தையும் அந்த வணிகரிடத்திலே கொடுத்து அனைத்தையும் குங்கிலிய பொதியாக மாற்றி அதை கோயிலுக்கு எடுத்து சென்று தன்னுடைய தொண்டிலே தீவிர அக்கறை காட்டத் தொடங்கினார். அப்படிப்பட்ட நாயன்மார் குங்கிலிய கலைய நாயன்மார். அவர்தான் பிற்காலத்திலே திருப்பனந்தாளிலே தன்னுடைய பக்திக்காக முடி சாய்ந்திருந்த பெருமான் தன்னுடைய கழுத்திலே ஒரு கயிற்றிலே கட்டி, பெருமானினுடைய பானத்திலே கயிற்றை கட்டி, ஒன்று நீ நிமிர வேண்டும் அல்லது என்னுடைய உயிர் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இழுத்தார். உடனே அந்த பெருமான் நிபந்தார். அப்படிப்பட்ட பெருமைக்கு வாய்ந்த குங்கிலிய கலைய நாயனார் இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார் என்று கூறி, இதுகாரும் பல்வேறு பிரிது மொழிதல் அணியாக சொல்லக்கூடிய வெவ்வேறு கருத்துக்களை அதற்குரிய சித்தாந்த கருத்துக்களோடும் பெரிய புராண நிகழ்ச்சிகளோடும் சொல்லி இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன். இறைவனுடைய திருவருள் ஒன்றே நமக்கு உயிரிக்கும் வழி காட்டக்கூடியது என்பதை நாம் கருத்திலே இருத்தி, மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை படித்து அதிலே இருக்கிற ஐயங்களை வினவினால் நாம் எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, இந்த வாய்ப்பினை அளித்த அம்மையார் அவர்களுக்கும் இதுகாரும் பொறுமையாக காத்திருந்த அத்தனை அடியார் பெருமக்களையும் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். அருமையான விளக்கம் தப்பா எடுத்து கொடுத்தீங்க. அம்மா பேசுங்கம்மா. சுமதி அம்மா பேசுறீங்களா? பேசுங்கம்மா. இல்லம்மா இல்லம்மா, ஐயா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு ஒழுக்கமா இருந்துச்சு அவரு பேசுறது கேட்கும் போது. நன்றி ஐயா, நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. அம்மா இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு யமுனா அம்மா வந்திருக்காங்கய்யா. அம்மா பேச சொல்லுவோங்கய்யா. ஐயா, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரை வணங்கிக்கங்க சாமி. சிவாயனமங்கம்மா. இன்றைய வகுப்புக்கு அடியனால் கலந்து கொள்ள முடிஞ்சதுக்கு இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்றேங்க ஐயா. தெளிவான, நிறுத்தி, நிதானமான, பொறுமையான ஒரு வகுப்பு. நல்லா சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அடியன் பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்றக்காக வேக வேகமா சொல்லிடுவேன். அது என்னிட்ட இருக்கிற ஒரு குற்றம். இதை நான் எப்படியாவது இந்த மாதிரி பேசி பழகணும்னு பல நாள் முயற்சி பண்ணியிருக்கேன். அப்ப இடையில மறந்துட்டேன் அதை. அப்புறம் இப்ப நான் உங்களுடைய அந்த உரையை கேட்ட உடனே ஒரு ஆழமான ஒரு 4 விஷயம் சொன்னாலும் நல்லா பதிகிற மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்லணும் அப்படிங்கறத உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாங்க ஐயா. ரொம்ப அற்புதமான தெளிவான ஒரு உரை. நிறைய திருக்குறள்களை மேற்கோள் காட்டி நல்லா சொல்லியிருக்கீங்க. இங்க கலந்திருக்கிற அடியார்களுக்கு எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த புண்ணியம். ஏன்னா அடிக்கடி உங்க வகுப்பு இப்படி 10 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டான ஒரு நேரத்துல முடிச்சிட்டீங்க. 11 மணினா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை கடைபிடிக்கிற ஒரு தன்மையும் உங்ககிட்ட கத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கலந்துக்கிற அடியார்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அடியனுக்கு தான் வகுப்பு இருக்கிறதுனால போயிருவேன். எனக்கு இந்த 2 நாளா உடம்பு சரியில்லைங்க. பிரேமமா மன்னிச்சுக்கோங்க. நேத்தெல்லாம் குரல் வெளியவே வரல. அதனாலதான் குரல் பதிவு போடல. இன்னைக்கு எப்படியாவது போட்டுறாங்கம்மா. இன்னைக்கு மாலை நம்ம வகுப்பு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களுக்கு காலம் கிடைச்சு கலந்துக்கிட்டீங்களா? நாங்க செய்த தவம்மா உண்மையிலேயே. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பேசிய. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிமா. அதோடு இல்லாம ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் தான் ஒரு வகுப்புங்கிறது எங்களுக்கு. ஏன்னா ஆசிரியராக இருந்திருந்து எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால அந்த 45 நிமிஷத்தை கலந்தாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வந்துடுற மாதிரி எண்ணம் வந்துடும் எங்களுக்கு. அது அந்த அனுபவத்துலதான் நாம இப்ப கரெக்டா 1 மணி நேரத்துல முடிக்கிறதுமா. சிறப்புங்க. உண்மையிலேயே. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க விமலா தேவி அம்மா, பேசுங்கம்மா.
அவன் அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, வணக்கம். ஐயா பெருமானுடைய ஞானத்தையும் அருளையும் அவராவே கொடுத்தாதான் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அத பெறக்கூடிய வழிய சொல்லுங்க ஐயா. பெறக்கூடிய வழி நாம நடந்து கொண்டிருக்கிற வழிதான். இப்போ நாம இந்த மாதிரி நூல்களை படிச்சு, சித்தாந்த நூல்களையோ அல்லது திருமுறைகளையோ படிச்சு இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டியதுதான். அப்பதான் இறைவன் தருவார். அப்ப நம்ம திருமுறைகளை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த சித்தாந்த நூல்கள்ல சொல்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவமாக்க வேண்டும். அவ்வளவுதான். நம்ம பொதுவா சொல்லலாம் திருவிழா நடக்குதுன்னு சொல்லுவாங்க உதட்டளவுல. ஆனா அது உள்ளத்திலிருந்து வந்தாதான் பெருமானுடைய திருவடிக்கு போய் சேரும். அது சாதாரணமா நம்ம சில பேர் சொல்லிட்டு சில திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லனே ஒரு அருளால் தான் நடக்குதுன்னு சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கும் பக்தியும் சம்பந்தமே இருக்காது. அப்படி இல்லாமல் உண்மையிலேயே நாம அந்த உடல் பொருள் ஆவி அன்றே உந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா மாணிக்க வாசகர். அந்த மாதிரி நிலையில் இருந்தால் நம்முடைய இதை அவர் தான் எடுத்து சுமக்கிறவராச்சு. நிச்சயம் நமக்கு சுமப்பார், நிச்சயம் நமக்கு தருவார். ஆக இறைவனுடைய நாம இறைவன்கிட்ட வாங்கிக்க முடியாதுங்கிறது தான் அந்த குறள் சொல். நன்றிமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம சிவாய நீ எவ்வளவு அதிகமா கேட்கல எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது. சிவா நல்ல ஒரு விளக்குங்கய்யா. ஆமா, இறைவன் அவரே கொடுக்க மாட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்ப நாம அந்த பக்குவ நிலைக்கு இருந்தா அவரே கொடுப்பாரு. அப்பதான் பெற முடியும். நம்மளால என்ன கரணம் போட்டாலும் முடியாது. ஆனா அவரையே நினைச்சு பக்குவ அந்த மனப்பரிபாகம், இருவினை ஒப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்தா அவரே ஞானத்தை நமக்கு கொடுப்பாரு. நன்றி. நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கணும், அவ்வளவுதான். நன்றி நன்றிமா. அதான் சொல்றாரு ஐயா, அதான் சொல்லிட்டாரு. நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவரு எல்லாமே நமக்கு செய்யக்கூடியவாரு. எல்லாம் அவர் தான். நமக்கு வினிய கொடுத்து நீக்கிறதே எல்லாம் அவர் தான். அப்போ ஒவ்வொன்றையா நம்ம நீக்க பெருமானுடைய அந்த நிலைக்கு நம்ம போக மாட்டோமா? கண்டிப்பா அவருக்கு நமக்கு அருள் புரிவார். இந்த மாதிரி அருள் புரியறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி ஓப்புல நம்மளால கேட்க முடியுது. கேட்கறது மட்டும் இல்லாம அதை நம்ம செயல்படுறோம் இல்லையா? கரெக்டா ஓப்புக்கு வரணும், நீங்க இந்த திருவாசனம் படிக்கணும், அந்த பொருள் உணர்ந்து படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் நம்ம இதெல்லாம் கொண்டு போறோம் இறைவன் திருவருளால. அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க பெறத அவருடைய திருவருள் தான். ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கிறோம் நம்ம குடும்பத்துல. இப்ப 100-150 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதா என்ன? கிடைக்கல. அது மாதிரி கொஞ்சம் பேருக்கு கிடைக்குது. இதெல்லாம் இறைவனுடைய திருவருள். அப்படி நீங்க உணர்ந்துக்கலாம். ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம துளி 100% பெற்றிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அதேதான் சிவசிவா. அருமையான கருத்து ஐயா. நற்கேண்மையாருக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. நமக்கு எடுத்து சுமப்பான்றதுக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. சிறப்பான ஒரு கருத்துங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா சொல்ற மாதிரி பொறுமையா அழகா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் பொறுமையா அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது மேற்கோள் காட்டுறதுனா திருநாவுக்கரசரோட பதிகத்தை எடுத்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அருமையா இருந்தது. அந்த பதிகத்துல எல்லாம் இல்லறத்துல இருந்தா பெருமானை நம்ம அடைய முடியும்ன்றது அந்த கருத்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அடியனுக்கு ரொம்ப இன்னைக்கு புரியுற மாதிரி இருந்தது. நல்லா அதாவது என்னது சரியகிரி யோகம் என்று சொன்னீங்க இல்லையா? அந்த நிலையில நம்ம முதிர்ச்சி கிடைக்க அந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத சொன்னீங்க. அந்த நிலையை நாமளும் அடையணும் அப்படின்றத இந்த பாட்டில் மூலம் நம்ம விளக்கத்தை தெரிஞ்சு கொண்டோங்க ஐயா. சிவாய நம்ம. சிறப்பு சிறப்பு. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு போக வேண்டாம். எல்லாருமே உங்களுடைய கேள்வியும் கேட்கலாம். ஒரு சிறு அனுபவம், ஒரு சிறு துளி கிடைச்சா கூட நீங்க பதில் சொல்லலாம். எல்லாருமே நீங்களும் சொல்லலாம். வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க
ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சேரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடை தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. மற்ற அடியார்